ஓகே. இந்த வீடியோவில் வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டிங் பற்றி பேசலாமா? இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள வந்து அதாவது நம்ம ரீல்ஸை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். நிறைய ட்ரெண்ட் செட் பண்ணுறேன்னு அந்த துரந்தர் மூவிய அந்த மூவியில் உள்ள சீன்ஸ எடுத்துட்டு ஸ்பை இன் பாகிஸ்தான், ஸ்பை இன் பாகிஸ்தான், ஸ்பை இன் இந்தியா இப்படிலாம் போட்டுட்டு இருந்தானுங்க. இது மூலமா என்ன சொல்ல வரானுங்க எனக்கு புரியவே இல்ல. நீங்க படத்தோட சீன தான் ரீகிரியேட் பண்ணுறீங்க. ஓகே இருக்கட்டும், இருந்துட்டு போட்டும். அது என்ன கடைசியில வந்துட்டு சுடுற மாரி ஒரு சீன் வைக்கிறீங்க? அதே மாரி இப்போ புதுசா ஒரு செட் வந்திருக்குது. எப்படின்னா வந்துட்டு, இப்போ ஜுவல்லரில வந்துட்டு ஒரு ப்ரொமோஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட், ஒய்ஃபா போறாங்க. 2, 3 இன்ஃப்ளூயன்சர் பண்ணிக்கிறாங்க. போறாங்க. போன உடனே ஹஸ்பண்ட் வந்துட்டு ஹஸ்பண்ட் கிட்ட வந்து கோபமா வந்துட்டு இதுக்கு முன்னாடி செஞ்ச பிரச்சனைகள தோண்டி, நீங்க வந்து இப்படி பேசுனீங்க அன்னைக்கு, உங்க அம்மாகிட்ட வந்து இப்படி பேசுனீங்க, என்ன விட்டு குடுத்து பேசுனீங்க, அதுக்காக இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு நெக்லஸ் தூக்கி காமிப்பாரு. அப்புறம் வந்து இன்னொரு பிரச்சனைய சொன்ன உடனே, அவர் அப்புறம் பேங்கிள்ஸ தூக்கி காமிப்பாங்க. ஸோ இப்படி ஒரு ப்ரொமோஷன். ஸோ இது மூலமா வந்துட்டு நீங்க என்ன சொல்லுவீங்க? நீங்க ப்ரொமோஷன் பண்றேன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா இதுக்கு பின்னாடி உள்ள உளவியல் என்ன தெரியுமா? நம்ம வந்து இந்த மாரி பிரச்சனைகள வந்து நம்ம ஹஸ்பண்ட்ட வந்து அவன மிரட்டி, இந்த மாரி வந்து இன்னைக்கு நீ இப்படி பண்ண பாரு, எனக்கு அப்போ ஏதாச்சும் ஒண்ணு வாங்கி குடு. அப்பதான் என்னோட வந்து அந்த கோபம் வந்து தீரும். இப்படி கிளப்பி விடுற மாரி இருக்குது. இப்போ 2, 3 பேர் பண்ணிட்டாங்கன்னா, இதே 4, 5 பேர் தொடர்ந்து பண்ணும்போது என்ன ஆகும்னா, இது வந்து எல்லாத்துக்கிட்டயும் போய் ரீச் ஆகும்ல. அப்போ இப்படி தான் வந்துட்டு நான் கோல்டுன்னு சொல்ல வரல. ஏதாச்சும் ஒரு விஷயத்த காமிச்சு, "இத எனக்கு வாங்கி தா. அப்பதான் அன்னைக்கு நீ செஞ்ச அத நான் மறப்பேன்." ஸோ ஆக்சுவலி நீங்க ட்ரெண்ட் செட் பண்ணுங்க. பட் வந்துட்டு அது இன்னொருத்தவங்கள பாதிக்காம அந்த மாரி விஷயங்கள வந்து பண்ணுங்க. சரிங்களா? இதுக்கு நீங்க ஒவ்வொரு ட்ரெண்டிங்க்கும் ஏத்த மாதிரி அதுக்கு பின்னாடி நெறைய வந்து உளவியல் ரீதியான நெறைய பிரச்சனைகள் இருக்குது. நீங்க சொல்லுவீங்க, "இதெல்லாம் ஒரு ஜாலி தானப்பா. இதில என்னப்பா இருக்குது?" அப்படின்னு கேட்பீங்க. ஆனா, அத மேக் பண்றவங்களுக்கு அது ஜாலியா இருக்கும். அவங்கள வந்து தீவிரமா ஃபாலோ பண்றவங்களுக்கு ஜாலியா இருக்கும். ரேண்டமா வந்துட்டு ஏதோ வீடியோ பார்க்குறவங்களுக்கு அது அவ்வளோ பெரிய ஜாலியாலாம் இருக்காது. சரிங்களா? தேங்க் யூ.